பிரியாமல் சாப்பிட்டா அதிரசம் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஆழாக்கு அரிசி எடுத்திருக்கேன் நான். 2 ஆழாக்கு அரிசியும் தண்ணியில் 1 மணி நேரம் ஊற போட்டு நல்லா 2, 3 டைம் கழுவிட்டு ஃபேன் காற்றுல உணர்த்திடுங்க. கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. 2 ஆழாக்கு அரிசியும் ஒரு 1/2 கிலோ வரும். அதுக்கு 300 கிராம் வெல்லம், பாகு வெல்லம் நான் திருவி 1 கப்பு 300 கிராம் அளவு ஒரு கிண்ணத்தில் போட்டு அதே கப்பால் 1 கப்பு தண்ணி ஊற்றி அதை கரைய விட்டுடுங்க. இப்போ அரிசி அப்படி கையில் பிடிச்சிங்கன்னா உதிரணும். இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்து அரைச்சி நான் சலிக்க மாட்டேன். அப்படியே ஈரத்தோடு அமுக்கி விட்டுடுங்க. இப்போ பாகை வடிகட்டி தக்காளி பதம் வரணும் உங்களுக்கு. தக்காளி இப்போ ஒன்று சேர்ந்து உருண்டு வர பதம் வந்த உடனே நம்ம அமுக்கி வச்சுருக்கிற மாவை ஊற்றி கிண்டி 2 ஸ்பூனு நெய்யை ஊற்றி கிண்டி ஒரு கிண்ணத்தில் நல்லா அமுக்கி விட்டுடுங்க. இது 2-3 நாள் கழித்து எடுத்திங்கன்னா இப்படி அல்வா மாதிரி உங்களுக்கு வரும். உடனே சுடுறதுக்கு 2 நாள் கழித்து சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பிளேட்டில் தட்டினீங்கன்னா ஒரே ஈவனாக உங்களுக்கு அதிரசம் கிடைக்கும். ஒரே சைஸில் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க.